Hi friends, good morning. Have a great day. கடந்த ஒரு வாரமா என்னோட LinkedIn பேஜ்ல நிறைய பேர் காமனா கேக்குற ஒரு क्वेश्चन. LinkedIn எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றதுன்னா அப்படினு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க என்டர்பிரனர்ஷிப் இல்லது டெக்ல இல்ல ஒரு ஐடி ஜாப் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏனா இந்த LinkedIn பாத்தீங்கன்னா ஒரு தங்க புதையல் மாதிரி நீங்கள் என்னெல்லாம் தேடுறீங்களோ அது எல்லாமே இந்த லிங்க்டின்ல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த LinkedIn ஏன் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் LinkedInனா என்ன, LinkedIn ஏன் யூஸ் பண்ணணும், LinkedIn யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் LinkedInனா என்னன்னு பார்ப்போம். LinkedIn அப்படின்னா என்னன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி இல்லாமல் இது ஒரு டெக் ப்ரொஃபஷ்னல் சோஷியல் மீடியா. லைக் அங்கே எல்லாரையும் பார்க்கலாம், அங்கே க்ரியேட் பண்ணுற கான்டென்ட் வேறு, இங்கே க்ரியேட் பண்ணுற கான்டென்ட் வேறு. நீங்கள் அடிக்கடி நியூஸில் பார்க்குற இல்லது இன்டர்வியூவில் பார்க்குற சிஇஓ, ஃபவுண்டர்ஸ் அண்ட் சிஎஃப்ஓஸ், பெரிய பெரிய டெவலப்பர்ஸ் எல்லாரையுமே இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே பார்க்கலாம். உங்களோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்க கூட பேசலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா LinkedIn எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு திங், LinkedIn பொறுத்த வரைக்கும் ஒரு தனி அல்காரிதம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் எடுத்து போட்டால் அது வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு நினச்சா இல்லை. ஸோ இந்த இடத்துல வேல்யூபிளான கண்டென்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக LinkedIn உங்களோட போஸ்ட்டை நல்ல இம்ப்ரெஷனை கொண்டு வரும். இதெல்லாம் முக்கியமாக யாருக்கு ஷூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ வந்து ஐடி ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்றவங்களுக்கும், ஆண்டர்பிரினர்ஷிப்பில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறேன், நான் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறேன் அப்படின்னா LinkedIn தான் பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஏன்னா LinkedInல நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பண்ண முடியாத விஷயத்தை கூட பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை இந்த LinkedIn பிளாட்ஃபார்மில் இருக்கிற பீப்புள்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை உங்கள் பேஜில் வைங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் இது ரெண்டுமே கேன்வாவில் நீங்கள் எடிட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே சேனலில் 16 நிமிஷம் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், மேலே கார்டில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ லைக்ஸுக்காகவோ கமெண்ட்டுக்காகவோ இங்கே வந்து நீங்கள் கண்டென்ட்டை போடக்கூடாது. வேல்யூபிளாக இருக்கணும். உங்கள் ரியல் லைஃப் டைமில் நடக்கிற விஷயங்கள் இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்க, அதில் சில டவுட்ஸ் இருக்கும், அந்த டவுட்ஸை கொஷின்ஸாக மாற்றி நீங்கள் LinkedInல கேட்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேரை டேக் பண்ணலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஜோகோவோட சிஓ கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சிஓவை டேக் பண்ணலாம். பட் ரிப்ளை பண்ண மாட்டார், அவருக்கு நிறைய வேலை இருக்கும். இன்னும் காமனாக சில பேர் இருப்பாங்கள, அவங்கள நீங்கள் டேக் பண்ணி கேட்கலாம். ரெண்டாவது, நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 or 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க. நான் இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனிஸில் இருக்கிற ஹெச்ஆர்ஸ், மேனேஜர்ஸ் இல்லை சிடிஓ, சிஇஓ இவங்கள கனெக்ட் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் கனெக்ட் கொடுத்த உடனே அவங்க உங்களை கனெக்ட் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேல்யூபிளான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்கள் ஃபேஸை வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். ஸோ இதுதான் LinkedIn இருக்கிற மிகப்பெரிய விஷயமே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வெப் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணிட்டீங்க, நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் வச்சு ரன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? அதுவே நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவை எடுத்து அதை நீங்கள் ஏதோ ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மில் வந்து டெப்ளாய் பண்ணுங்கள். லைக் கிட்டப்பில் இருக்குது, நெட்லிஃபை இருக்குது, அமேசான் இருக்குது, AWS இருக்குது, இதிலலாம் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். ஹோஸ்ட் பண்ணி அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த யூஆர்எல் எடுத்து வந்து LinkedInல போடுங்க. அதை பற்றின ஃபீட்பேக்கை கேளுங்க, LinkedIn இருக்கிற கம்யூனிட்டியில் கேளுங்க. இது கூட உங்களை மற்ற ஹெச்ஆர்ஸ் அட்ராக்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய வெபினார்ஸ் போகலாம். அப்படி இல்லைன்னா LinkedInல இருக்கிற கனெக்ஷன்ஸை வந்து நீங்கள் எப்படியாவது ஒரு நல்ல கம்பெனியில் இருக்கிற ஒரு சிடிஓவோ சிஇஓவோ கனெக்ட் பண்ணி அவங்க கூட உங்கள் டச் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. ஸோ
லிங்க்டினை யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்தது இதில் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்கள் கொலீக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கொலீக்ஸ்கிட்டையும் கேட்கலாம், இல்லை உங்கள் ப்ரொஃபஸர்ஸ், இல்லை உங்கள் காலேஜில் உங்கள் டீச்சர், இல்லை கூட வேலை செய்கிறவங்க எல்லார்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கமெண்டேஷனை கேட்டு வாங்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்டோர்ஸ்மெண்ட். இந்த என்டோர்ஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி லிங்க்டின்ல ஒரு ஸ்கில்லை ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்கில்லை வந்து மற்றவங்க வந்து என்ன பண்ணால் அப்செட் பண்ணணும், இந்த ஸ்கில் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கில்லை வந்து என்ரோஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கூட உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை நிறைய பேரை வியூ பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சாத்தியமாக அமையும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி லிங்க்டின் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நான் 2017-18 தான் எனக்கு லிங்க்டின் என்ன தெரியும். எங்களோட ஹெச்ஓடி டாக்டர் ஜோதிஷ்குமார் சார் அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் முதல்ல. ஸோ எனக்கு வந்து பெருசாக படித்து புத்தகத்தில் எழுத இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த ஒரு சப்ஜெக்டை படித்தாலுமே கூட, கிளாஸ் எடுத்தாலுமே கூட, நான் அன்றைக்கே ஈவினிங் போயிட்டு அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை கோடாக கன்வெர்ட் பண்ண பார்ப்பேன். ஸோ அப்படி ஒரு ஹேபிட் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதை எடுத்து லிங்க்டின்ல போடுவேன். தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன், தெரியாத விஷயங்களை அந்த டொமைனில் இருக்கிற எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்பேன். ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நாளுக்கு நாள் என்னோடய கண்டென்ட் வந்து நிறைய பேர் ரீச் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2023 போன மாதம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ்க்கு மேலே தாண்டிச்சு. 6500+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி லிங்க்டின் டாப் பப்ளிக் வாய்ஸ் அப்படின்ற பேட்சை கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப். நான் வந்து நிறைய சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரோச் பண்ணுவேன். பட் யாரும் யூஸ் பண்ணல, நான் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணேன். அதனால எனக்கு கிடைச்ச பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 7 ஆஃபர்ஸ் லெட்டர் என் கையில் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தவங்களுக்குலாம் தெரியும் நான் அந்த ஆஃபர்ஸ் லெட்டர் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்னென்னா, என்னோடய லிங்க்டின் கம்யூனிட்டி தான். ஸோ ஏற்கனவே என்னோடய போஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஹெச்ஆர்ஸ் கனெக்ட் பண்ணி, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சில கம்பெனிஸில் வந்து எனக்கு இன்டர்வியூவே இல்லை, டேரெக்டாக எடுத்துட்டாங்க. டேரெக்டாக ஆஃபர் லெட்டர் மட்டும்தான் என் கைக்கு வந்துச்சு. ஸோ லிங்க்டின் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா, நீங்கள் உண்மையாலுமே சீரியஸாக ஜாப் தேடிட்டுருக்கீங்க, ஆண்டர்ப்ரினர்ஷிப் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கள். நாட் ஒன்லி டெக்னாலஜி, நீங்கள் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னா கூட இந்த லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும், நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைலோட யூசர் நேம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் என்னோடய பேஜை விசிட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை லிங்க்டின் மூலமாகவும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம்.